ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய 3வது ப்ரோமோ வந்திருக்கு. அது கூட ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ப்ரோமோவும் நம்ம இப்போ ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்வேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்வேன், ஷேர் பண்ண சொல்வேன், லைக் பண்ண சொல்வேன், கமெண்ட் பண்ண சொல்வேன். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாருக்குமே. சமையல் டிபார்ட்மெண்ட்டில் எஃப்ஜேவும் பார்வதியும் வந்து பிக் பாஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. சமையல் செய்கிறது அவ்வளோவா வந்து தெரியாது. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஃபுட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. ஃபுட்டு செஞ்சுட்டு பிறகு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் 15 தட்டும் வச்சு சாப்பாடுலாம் போட்டுட்ருக்கான். எல்லாருக்குமே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான பசி. அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பிளேட் எடுத்துக்கட்டுமா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் வந்துட்டோம், ஒருத்தராக நான் கொடுக்க முடியாது, எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துட்டு, எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. பிரின்சிபல் வந்து எஃப்ஜே கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டுறாரு. எஃப்ஜே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே எஃப்ஜேக்கு செம்ம காண்டாயிட்டு, என்கிட்ட வந்து உடம்பு சரியில்லைலாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் எஃப்ஜே. அதுக்கு ரம்யாவுக்கு காண்டாயிட்டு, நான் வந்து உடம்பு சரியில்லைலாம் சொல்லலை, அவராக சொன்னது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு சொன்னேன்னா அப்படின்ட்டு எஃப்ஜேக்கும் ரம்யாவுக்கும் வாக்குவாதம் ஆகிட்டு எஃப்ஜே என்ன பண்ணுறான், சமையல் விட்டு வெளியே போயிடுறான். இதுதான் நடந்தது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. இது ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே வந்துச்சு, மதியானமே லைவ்ல வந்துடுச்சு. இந்த 2 நாளாக என்னன்னு தெரியல, பிக் பாஸுக்கு கொஞ்சம் மூளை கீழே கைட்டி போச்சா என்னன்னு தெரியல. ப்ரொமோலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. உதவாத ப்ரொமோலாம் வந்துட்டு இருக்கு. உதவாத ப்ரொமோ வருதுனாக்கா அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ எபிசோடு எப்படி இருக்கும் பாருங்க, எந்த தரத்தில் இருக்கும் பார்த்துக்குங்க. எஃப்ஜே வந்து வார்த்தை விட்டுறான், நான் சொரிஞ்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டுறான். உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடுலாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே வந்து சாரி அப்படின்னு கேட்குறான். சாரி கேட்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நக்கலா உடையலாம் கேட்குறான். எஃப்ஜே என்னன்னு தெரியல, 2 நாளாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், ஃபுல் டென்ஷனில் இருக்கிறான். அதாவது வந்து போன வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பி மோட்ல இருந்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னியன் மோடுக்கு மாறிட்டு இருக்கான். இல்லை அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு நம்ம எப்படியும் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறானான்னு தெரியல. அவனுடைய பிளானிங் என்னன்னே தெரியல. எனக்கா போன வாரம்லாம் வந்து ரொம்ப அமைதியாக அடக்கமாக இருந்த பையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிட்டையுமே வார்த்தை விட்டுக்கணும், முறைச்சிக்கணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆளுகிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக போயிட்டு இருக்கான். வியானா கிட்ட மட்டும் தான் சாஃப்டாக போயிட்டு இருக்கான். வியானா வந்து தேன் இல்லையா, அதனால வந்து தேனுக்கிட்ட வந்து எப்படி நம்ம வந்து சண்டை போட முடியும், கோச்சிக்க முடியும், மூஞ்சி காட்ட முடியும். அதனால தேனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். எஃப்ஜே வந்து ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். அவங்க வந்து இவன் மடியில் வீண்டாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே மடியில் வீண்டாங்கனாக்கா அவரை சுத்த வைப்பான் பிறகு இந்த எஃப்ஜே. அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஒன்று நடந்தது. எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்து இவனுக்கு உபசரிச்சா. ஆனால் எஃப்ஜே வந்து கடைசியில் கைட்டி விட்டான். இப்போ வந்து வியானா கொஞ்சம் உஷாராக இருக்கிறா. எஃப்ஜே பார்த்து வியானா கேட்குறா, பிக் பாஸ் ஆரம்பித்த நேரத்தில் நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா வியானா வந்து ரொம்ப உஷாராக தான் இந்த எஃப்ஜே மேட்டரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறா. அதாவது இந்த லவ் கண்டென்ட்டை நம்ம பில்டப் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் போகக்கூடாது. வெளியில் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டீசெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாள் என்னன்னு தெரியல. இந்த ப்ரொமோவாவது பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வருதுங்க. எஃப்ஜே வந்து லிவிங் ரூமை சுற்றிட்டே இருப்பான், அவங்க பின்னாடியே வந்து வியானா சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்குது. அதாவது வந்து இதுக்கு மேலே வந்து நான் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க 2 பேரை பிக் பாஸ் வந்து பார்வதி, கம்ருதீன், அரோரா இவங்க 3 பேர்லையும் யாரை வேணாலும் அனுப்புவாங்க போல இருக்குது. இவங்க 2 பேரும் அனுப்ப மாட்டார் போல இருக்கு. இவங்க வந்து கடைசியாக டாப் 5க்கு கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அந்த ப்ரோமோவில் அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஒரு லவ்வர் மாதிரி பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாரு அந்த ப்ரோமோவில். வியானா வந்து உஷார் தாங்க. எந்த நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சி கரெக்டாக லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரத்துலேருந்து கரெக்டாக இந்த லவ் கண்டென்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆனாங்க. பக்காவாக பிளான் பண்ணிக்கிறாங்க, எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணுன்ட்டு வியானாக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு. போன வாரத்துக்கு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே ஒரு தகராறு. வியானா வந்து எஃப்ஜேவை திட்டிட்டு இருப்பா, எஃப்ஜே வந்து வியானா திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருக்குள்ள இந்த லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆச்சு.
பிக் பாஸ் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பாரு. என்னடா பண்றீங்க டே, உங்களெல்லாம் வச்சுக்கின்னு நான் என்னடா பண்றது, இந்த பிக் பாஸ் 9 வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையில மோசமா போயிட்டு இருக்குடா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரும் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களேடா, உதவாத ப்ரமோலாம் நான் போட்டுட்டு இருக்கேன், உதவாத ப்ரமோலாம் போட்டுட்டு மக்கள் கிட்ட நான் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா, நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் புலம்பினுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்காரு. போன சீசன்ல கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாருமே வெளுன்னு வெளுத்தாரு. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, பண்ணுங்க பண்ணுங்க, ஃபன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அராஜகம் பண்ணவங்க, திமிரா பேசுனவங்களெல்லாம் வந்து அடின்னு அடிச்சுட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. பார்வதி, திவாகர், சாண்ட்ரா, திவ்யா, இவங்க 4 பேருமே வந்து அராஜகத்தின் உச்சகட்டம். இவங்க 4 பேருமே சைலண்ட் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே யார்கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டென்ட் வரும்? கண்டென்ட் வரவங்க கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே அமிச்சிட்டீங்க. இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே போன வாரம் ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ சைலண்டாக இருக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சைலண்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரியே பிக் பாஸ் போனாக்கா பிக் பாஸ் யாருமே பார்க்க போறது இல்லை, எல்லாம் இழுத்து மட்டும் போக வேண்டியது தான். கால கொடுமைங்க. அதாவது வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ்னுடைய ப்ரமோ வந்துச்சுன்னா அப்படி இருக்கும், அதாவது நெருப்பு மாதிரி இருக்கும் பிக் பாஸ்னுடைய ப்ரமோலாம். எத்தனை ப்ரொமோ கொடுத்தாலுமே அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. பழைய சீசன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோ வந்துச்சுனாக்கா எப்போ எபிசோடு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு டைம் பார்த்துட்டு இருப்போம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொமோ வச்சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிசோடில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடை பார்க்காம தள்ளுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு எபிசோட் பார்க்காதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் கேவலமா போயிட்டு இருக்கு. ஒண்ணு கூட நல்லா இல்லை. இப்ப ப்ரமோவை பாருங்களேன், ரம்யாலாம் ப்ரமோல வராளா? இந்த லவ் கண்டென்ட் எடுங்க, இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் போடவே இல்லை, இப்போதான் போட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, என்ன பண்றது மக்களே. ஓகே மக்களே, அடுத்தடுத்த லைவ் அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. நன்றி மக்களே, வணக்கம்.